அண்ணாமலை வந்த பின்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபி அற்புதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணாமலை அவசியம். அண்ணாமலையோட தலைமை பிஜேபிக்கு தேவை. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி நிரந்தரமா அவரை இங்க தமிழகத்துல தலைவரா வச்சிருக்கிறது நல்லது. அவரு படிச்ச ஒரு திறமையான அரசியல்வாதி. நிச்சயமா அண்ணாமலை தலைமை பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு தேவை. நீங்க அவர் அந்த எண்மக்களுக்கே வந்திருப்பாரு, பாத யாத்திரை வந்திருக்காரு. அப்ப நீங்க கலந்துக்கிட்டீங்களா? நீங்க நான் கலந்துக்கிட்டேன். அப்ப அவர் அவர் பின்னாடி இருக்கிற மாஸ் கூட்டம் எப்படி இருந்தது? மக்கள் கூட்டம் நல்ல அண்ணாமலைக்கு நல்ல மாசு. இப்ப அவர் வரத்துக்கு முன்னாடி தமிழகத்துல பாஜகவோட பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? அவர் வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தின் பாஜகவோட பெர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4% தான் இருக்கு. அது அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்த பின்னாடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒத்துக்கணும். இப்ப தமிழகத்துக்கு ஒரு நிஜமான ஒரு விடியல் ஆட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அண்ணாமலையை தவற விட்டா தமிழகத்துக்கு இன்னொரு அற்புதமான தலைவர் கிடைக்க நீண்ட காலம் ஆகும். தமிழகத்துக்கு காமராஜர் படிக்காத ஒரு சிறந்த நேர்மையான தலைவர். அண்ணாமலை படித்த ஒரு நேர்மையான தலைவர் கிடைச்சிருக்காரு. இவரை தலைமை அவரை தவற விடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தவற விடலாம், ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஒரு அறியாமையில தான் இருக்காங்க. ஆனா அறிவார்ந்த மத்திய தலைமை தமிழகத்துக்கு அண்ணாமலையோட அவசியம் வேணும். அவரை நீக்கக்கூடாது. அவர் இருக்கணும். அவரோட தான் வர்ற சட்டசபை தேர்தலில் அண்ணாமலையோட தான் சந்திக்கணும். நிச்சயமா. மிக்க நன்றியா, மிக்க நன்றி, ரொம்ப நன்றி.